ஹாய் காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? காலையிலேயே திலீபா கூட பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து கிளப்பி 1 மணிக்கு தான் அனுப்பி விட்டேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து அவங்க டூர் போகிறாங்களாம் கன்னியாகுமரிக்கு. அதனால் அவங்க மிஸ்ஸு காலையிலேயே கூப்பிட்டுட்டாங்க, என்னங்க அனுப்புறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இவங்க எந்திரிச்சு உட்காந்தோன்னா நான் டூரே போகலை, நீ காசை ரிட்டன் வாங்க அப்படின்னோன்னு எனக்கு டென்ஷன் ஏறி. நம்மலாம் அந்த காலத்தில் டூர் போகிறோம்னா விடிய விடிய தூங்க மாட்டேன். நான்லாம் டூர் போனதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். என் ஃப்ரெண்டு தலை நிறைய பூ வச்சு வளையெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக நைட்டே அம்மாக்கள் வந்து புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, சப்பாத்தி இதெல்லாம் கட்டி கொடுத்து நாங்கள் எல்லாம் ஒரு நாள் டூர் போனோம். நான் 7வது படிக்கும் போது போயிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற பசங்க இங்கே வீட்டுக்கு வந்து இந்த கேபிள் ஒயர் தொங்குதா பிடுங்கி விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று டிவியில் அந்த சுட்ட கேம போடுறாங்க, இல்லைனா ஃபோன் எடுத்து வச்சு டம் 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 டம்னு சுடுறாங்க. எனக்கு டென்ஷன். காலையில் எந்திரிச்சு லெமன் சாப்பாடு கிண்டி கோவிலுக்கு காலையிலையும் போட்டு சட்டையில் போட்டு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன். திருப்பி பார்சல் கட்ட விட்டு திலீப்பா வந்து போகிறதுக்குள்ளே பசி எடுத்துருமேன்னு சொல்லிட்டு திருப்பி திலீப்பாட்ட கேட்டால், என்னடா சாப்பிட்டுட்டு போறியா இல்லை கொண்டுட்டு போறியானே, இல்லை சாப்பிட்றமான. திருப்பி திலீப்பாவுக்கு கொஞ்சம் போட்டுவிட்டோன்னா திருப்பி கோவிலுக்கு கொஞ்சம் போட்டு வச்சா அவன் சாப்பிட்டான். திருப்பி இன்னொரு பாக்ஸ் 2 பாக்ஸ் கட்டினேன். ஒரு பாக்ஸு ஃபுல்லாக நிறைய அடைச்சி வச்சுருக்கேன். 2 பாதியாக எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க. சூப்பராக வந்து எப்போவுமே உருளைக்கிழங்கு தான் செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காளான் கிரேவி செம்மையாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக காளான் கிரேவி செஞ்சு லெமன் சாப்பாடும் காளான் கிரேவி ஒரு டப்பாவில் ஃபுல்லாக அடைச்சி கொடுத்து பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து நம்பர் இல்லை. நிறைய பேர் கால் பண்ணாக்கா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சாரி, இப்போ தான் அந்த ஃபோனே என் கைக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் கூட வைக்கலை, சரியா? அதனால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோன் நார்மல் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் சிம்மை கழட்டிடுவேன். அதே மாதிரி நொய்னு அடிக்காதீங்க. நான் கட் பண்ணால் விட்டுருங்க. இப்போ நான் மணி 2 மணி ஆகுது, நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். 5 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன். நீங்கள் 5 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. கட் பண்ணனா விட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, திருப்பி நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த இப்போ ஃபோனை ஆன் பண்ணி ஒரு சிஸ்டர் பேசியிருந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். உடனே நான் கூப்பிட்டு ரிப்ளை பண்ணி பேசி என்னோடய பர்சனல் நம்பரே நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவங்களோட வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறனால கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பேசும்போது எனக்கு நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய பர்சனல் நம்பர் நான் தருவேன். ஓகே, அதனால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். திருப்பி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் சொல்கிறேன். 8148118187 81 481 18 18 7. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்சனா பாத்திமா, உன் நம்பர் எதுவும் தெரியலடி, அக்காவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாடி. பாய்.